பரிகாரங்கள் ஆன்மீக முறைகள் மற்றும் நம்பிக்கைகள் மூலம் பணப்புழக்கம், கடன் பிரச்சனைகள், வீட்டில் வசம்பு மற்றும் பணம் பெறும் வழிகளுக்கு தீர்வு வழங்க உதவுகின்றன. இவை பொதுவாக பரம்பரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறைகளில் அடிப்படையாக அமைந்துள்ளன. இந்த பரிகாரங்கள் பொதுவாக இவ்வாறான பிரச்சனைகளை தீர்க்க பயன்படும். கடன் பிரச்சனை தீர்க்க பரிகாரம். பரிகார முறை. செவ்வாய்க்கிழமை பரிகாரம். கடன் பிரச்சனைகள் தீர்க்க செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மிகவும் முக்கியமானவை. செவ்வாய்க்கிழமை ஒரு சிறப்பான நாள் என கருதப்படுகிறது. மேலும் செவ்வாய் ஹோரையில் செய்யும் பரிகாரங்கள் குறிப்பாக சிறந்த பலன்களை தரும் என நம்பப்படுகிறது. மந்திரம். ஓம் மகாலட்சுமி நமஹ. ஓம் குலதெய்வாய நமஹ. இதன் மூலம் கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை தீர வேண்டும் என்று மனதார சொல்லுங்கள். பூஜை அறையில் கடன் தீர்வு. வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி மற்றும் குல தெய்வங்களை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த பூஜை கடன் பிரச்சனைகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் தீர்க்க உதவுகிறது. மேலும் கடன் செலுத்துவதில் ஏதேனும் தடைகள் இருந்தால் இந்த வழிமுறை பிரச்சனைகளை தீர்க்க உதவும். கல் உப்பை பயன்படுத்துதல். புதிய கல் உப்பை வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் வாங்கி அதை பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் வைக்க வேண்டும். 3 முறை உப்பை எடுத்து மஞ்சள் துணியில் வைக்கவும். உங்களின் உள்ளங்கை மூலமாக 3 முறை கல் உப்பை எடுத்து மஞ்சள் துணியில் வைத்து கடன் பிரச்சனை தீர வேண்டும் என மனதார பிரார்த்தனை செய்யவும். மஞ்சள் துணியில் முடிச்சு கட்டி. உப்பு வைத்து மஞ்சள் துணியில் முடிச்சு கட்டி அதை மகாலட்சுமி தாயாரின் பாதங்களில் வைக்க வேண்டும். இது 1 வாரத்திற்கு பின் செய்யப்படுகிறது. ஒரு வாரம் கழித்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் சிறப்பு நேரத்தில் பூஜை அறையில் இருக்கும் கல் உப்பை எடுத்து அதை குளிர்ந்த தண்ணீரில் கரைத்து அதை பின்பு கால்படாத இடத்தில் குவித்து விட வேண்டும். மந்திரம். ஓம் கணேஷாய நமஹ. ஓம் ஹர ஹர மகாதேவாய நமஹ. தண்ணீரில் கரைக்கும் முறை. கல் உப்பை உள்ளங்கைகளால் எடுத்து 3 முறை தண்ணீரில் கரைத்து பாடுங்கள். கடன் பிரச்சனை தீர வேண்டும், பணப்பிரச்சனை தீர வேண்டும் என்று மனதார கூறி அதை தண்ணீரில் கரைக்கவும். இந்த பரிகாரம் முடிந்தவுடன் உப்பு தண்ணீரை கால்படாத இடத்தில் அல்லது தூரமாக எந்த பரிசு துவக்குவதற்கு முன்பு தோன்றிவிட வேண்டும். மஞ்சள் தூள் பரிகாரம். பைரவர் வழிபாடு. பைரவன் என்பது நமது பணப்புழக்கத்திற்கு மற்றும் கடன் தீர்விற்கு மிக முக்கியமான தெய்வமாக கருதப்படுகிறது. இப்போது சிவன் கோவிலில் பைரவர் சன்னதிக்கு முன்பாக பைரவருக்கு நெய் விளக்கை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். மஞ்சள் தூள் தண்ணீரில் குழைத்து. மஞ்சள் தூளை தண்ணீரில் கலந்து அந்த மஞ்சள் நீரை ஒரு குச்சியால் கொண்டு உங்கள் பணம் தேவைப்படுவோர் பெயர் மற்றும் தொகையை வெற்றிலையின் மீது எழுத வேண்டும். மந்திரங்களை சொல்லுதல். மஞ்சள் நீரை எழுதிவிட்டு அதனை பைரவர் சன்னதியில் வைக்கவும். இதற்கு பிறகு ஓம் வம் பைரவாய நமஹா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இந்த மந்திரம் பணப்புழக்கத்தை உடனே சரிசெய்யும் சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. மந்திரம். ஓம் வம் பைரவாய நமஹா. பைரவருக்கு மந்திரம். வெற்றிலை மாற்றம். தினமும் முந்தைய பரிகாரத்தில் எழுதிய வெற்றிலை நீர் நிலைத்த இடத்தில் அல்லது கால் படாத இடத்தில் விட்டு அடுத்த நாளில் புதிய வெற்றிலை எழுதி வைக்க வேண்டும். இதன் மூலம் பணம் எளிதில் உங்களின் வாழ்க்கையில் வருவதாக நம்பப்படுகிறது. மந்திரம். ஓம் ஸ்ரீ சகலபூஜிதாய நமஹ. ஓம் வாமே மாதராய நமஹ. இந்த மந்திரங்களையும் பைரவரின் சன்னதியில் சொல்ல வேண்டும். வசம்பு முடிச்சு பரிகாரம். வசம்பு, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் மற்றும் கற்பூரம். வெள்ளை துணியில் 2 துண்டு வசம்பு, 2 ஏலக்காய், 2 கருப்பு ஏலக்காய், சிறிது பச்சை கற்பூரம் சேர்த்து அதை முடிச்சு போல கட்டி வைக்கவும். இந்த பரிகாரம் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது என கூறப்படுகிறது. பணப்புழக்கம் மற்றும் பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவில் மேம்படும் என்று நம்பப்படுகிறது. மந்திரம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நமஹ. ஓம் ஐம் ஸ்ரீ பீடாயே நமஹ. பணப்பெட்டியில் அல்லது வாசலிலே வைக்கும் முறை. இந்த முடிச்சினை பணம் வைக்கும் பெட்டியில் அல்லது வீட்டு முன்னிலையில் அல்லது பின்வாசலிலே வைக்கலாம். இது பொருளாதார வளத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. பரிகாரங்களை பின்பற்றும் முக்கியத்துவம். இவை அனைத்தும் எளிமையான ஆன்மீக பரிகாரங்கள். அவை கடன் பிரச்சனை, பணப்புழக்கம், வசம்பு மற்றும் வீட்டில் பொருளாதார நிலை மேம்படுத்த உதவுகின்றன. இது மூலமாக நம்பிக்கை மற்றும் மனதில் நேர்மையுடன் பரிகாரங்களை பின்பற்றும் போது மிகவே விரைவில் விளைவுகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மந்திரம். ஓம் மகாலட்சுமி சுமங்கலியாய் நமஹ. ஓம் நமோ நாராயணாய. ஓம் ஸ்ரீ ருத்ராய நமஹ. இணைய பரிகாரம்.
சொந்த அனுபவம். பரிகாரங்கள் செய்யும் போது நீங்கள் செய்யும் பரிகாரங்களுடன் தொடர்புடைய ஆன்மீக மந்திரங்களை சொல்லும் போது அவை குறித்த பலன்கள் எளிதில் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இதில் கூறப்பட்ட அனைத்து பரிகாரங்களும் கடன், பண பிரச்சனைகள், வசம்பு, பொருளாதார வளம் ஆகியவற்றுக்கான விரைவான தீர்வுகளை வழங்கும். மிக முக்கியம். இந்த பரிகாரங்கள் உள்ளே உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்குவதிலும் உங்கள் மனதில் நம்பிக்கை மற்றும் உயர்ந்த எண்ணங்களை கொண்டு தொடர்ந்து செய்ய வேண்டும். தெளிவான மந்திரங்கள். ஓம் ஸ்ரீ காளிகாயே நமஹ. ஓம் குருவாய நமஹ. ஓம் வாகவண்டாய் நமஹ. சிறப்பு மந்திரம் பணப்புழக்கம். ஓம் ஸ்ரீ பராசக்தி விக்கிரகாய நமஹ. ஓம் மகாகாலாய நமஹ. இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம், கடன் பிரச்சனைகள் தீரவும் பொருளாதார வளர்ச்சியும் விரைவாக வருவதாக நம்பப்படுகிறது. நினைவில் வைக்க வேண்டியது, பரிகாரங்களை பின்பற்றுவது மனதில் நம்பிக்கையுடன் மற்றும் ஆர்வத்துடன் செய்ய வேண்டும். ஆன்மீக பரிகாரங்கள் சாதாரண வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தும் விதமாக செயல்படும். இந்த பரிகாரங்கள் ஆன்மீக வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் செய்யப்பட்டவை மற்றும் பரம்பரையாக உள்ளன. அவற்றை அப்படியே பின்பற்றுவதன் மூலம் பணப்புழக்கம், கடன் பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் தீரும் என நம்பப்படுகிறது. இந்த பரிகாரங்களை செய்து பின்பற்றும் போது மனதில் தெளிவு மற்றும் நம்பிக்கை மிக முக்கியம். ஒருவேளை இது போன்ற பரிகாரங்களை செய்து பார்த்தாலும் பலன்களை காண வேண்டிய நேரங்களில் நேர்த்தியான ஆர்வம் மற்றும் கடின உழைப்பு தேவையானவை. உங்கள் பரிகார அனுபவத்தினை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் தயங்காமல் சொல்லுங்கள். என்றால் ஜோதிட பரிகாரம் சேனல் உங்கள் கருத்தின் அடிப்படையில் உங்கள் தேவைக்கு ஏற்ப பரிகாரம் கொடுக்கப்படும்.